இந்த வெங்காய கூட மட்டும் எத்தன தடவ கிளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப எப்படி இவ்ளோ குப்பை சேருதுன்னே தெரியல. ஒருவேள அதுவே உருவாக்குமோ? கூடிய சீக்கிரம் அதையும் கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். புதன்கிழமை ஆஃப்டர்நூன் அதிரன் வந்து தூங்கிட்டான். இந்த அகரகர் நம்ம வீட்ல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தது. இத வச்சு ஜெல்லி ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு பாதி அகரகர் 1 டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் வந்து இந்த அகரகர ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, மெல்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். மெல்ட் ஆனதும் ஒரு 6 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதுவும் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் முக்கியமான த்ரில்லிங்கான கட்ட இருக்கு. எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு பால் எடுத்து அதில ஊத்துனேன். ஏன்னா, அந்த பால் ஊத்தும்போது கெட்டு போயிரும், திரஞ்சிரும், தயிராயிரும் அப்படின்னு நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அப்படி எந்த சம்பவமும் ஆகாம நல்லபடியா வந்து வந்துருச்சு பாலு. ஒரு கொதி வந்தோனே அத ஒரு மோல்டுல ஊத்திக்கிறேன். இது மேல பாதாம மலைச்சாறு மாரி தூவலாம் அப்படின்னு கட் பண்றப்போ வந்து ஜஸ்ட் மிஸ் கை கட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து ஆண்டவர் நம்மள காப்பாத்திட்டாரு. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து செட் ஆகுறதுக்கும், என் குட்டி தங்கம் தூங்கி முழிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், 2 மணி நேரம் கழிச்சு அத அப்படியே எடுத்து என் குட்டி தங்கத்த தூக்கி உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சமா கட் பண்ணி குடுத்தோனே, அவனுக்கு ஒரே ஜாலி. நல்லா ஜிலு ஜிலுன்னு நல்லா வழுவழுன்னு இருந்துச்சு அல்வா மாரி உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு நமக்கு வந்து கமெண்ட்ரி குடுத்துட்டு இருந்தாரு. நீங்களே பாருங்க செம்மையா இருக்கு பார்த்தீங்களா?